ஹலோ பார்ட்னர்ஸ். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,721 க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 183 பாயிண்ட் அப்பு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 78,053 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 712 பாயிண்ட் வந்து அப்பில் இருக்கு. நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஐடி, இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸுமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து 100 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் 100 பில்லியன் மார்க்கெட் கேப்பை வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து மார்க்கெட் கேப்பை 100 பில்லியன் மார்க்கெட் கேப்பை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீதி 4 கம்பெனிஸ் இதுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், இவங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஏ எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. June 25, அதாவது இன்னைக்கு 1175 கோடிக்கு எஃப்ஐ வாங்கியிருந்தாங்க. அதுவே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 149 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இதுவே ஜூன் மந்த் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 637 கோடிக்குலாம் எஃப்ஐ வாங்கியிருந்தாங்க. இதுவே டிஐ வந்து 2,24,099 கோடிக்கு வந்து ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்க. இதுவே இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க எஃப்ஐடிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து 1,23,239 கோடிக்கும், டிஐ வந்து 2,33,944 கோடிக்கும் வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டான் கம்பெனி வந்து மே மந்த்ல 11 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 11 ருபீஸ் கிடைக்கும். எப்போ அதோட ரெக்கார்ட் டேட் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 27. June 27க்கு இன்னும் 2 நாள் இருக்கு. நீங்கள் டைட்டான் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணீங்க, அந்த 11 ருபீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எவ்வளோ இருக்கு இந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3402 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 0.29% வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 188வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துச்சு மும்பையில். அதில் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி ஃபினான்ஷியல் இயர் 2025ல 7.2% டச் பண்ணுவோம் அப்படின்னும், நாங்கள் 8% டச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை பேஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே டைம்ல இன்ஃப்ளேஷனையும் வந்து அவங்க கண்ட்ரோல கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காரு. ஸோ அப்கமிங் இயர், அதாவது 2020 கரண்ட் இயர் 2025ல வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல வந்து கண்டிப்பாக வந்து 7.2% ஜிடிபியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டாடா குரூப்ஸ்ல டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட், இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்னைக்கு 1832 ரூபால இருந்துச்சு. கிட்டத்தட்ட 16 ரூபா வந்து கம்மியாக இருந்துச்சு. இவங்க ஆல்ரெடி 16.70 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1 கொடுத்துருக்காங்க. ஸோ July 1க்கு முன்னாடி நீங்கள் இந்த டாடா கம்யூனிகேஷன் கம்பெனியை வந்து ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த 16.70 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அதானி என்டர்பிரைசஸ், நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் 495% வந்து அப்ல இருந்துச்சு. லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. மேக்ஸிமம் இதுலயே டாடா வந்து இது ஒன்று இருக்கு, டாடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 2 இருக்கு, டாடா ஸ்டீல் 3 லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டாடா குரூப்ஸ்ல டிசிஎஸ் 4, ஆக மொத்தம் 4 இருக்கு. டாடா குரூப்ஸ்ல மட்டும் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளோதான். சேம் இதே மாதிரி நாளைக்கு என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம். தேங்க்யூ.